தமிழ்நாட்டில் 4 புதிய மாநகராட்சிகள் உருவாக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை நிகழ்ச்சியின் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ், எந்தெந்த மாநகராட்சிகள் விவரம் என்ன? தேவப்பிரியன், புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை மற்றும் காரைக்குடி ஆகிய நகராட்சிகள் மற்றும் அவற்றுக்கு அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய வேகமாக நகரமயமாகி வரும் பேரூராட்சிகள், ஊராட்சிகள் ஆகியவற்றை ஒன்றிணைத்து 4 புதிய மாநகராட்சிகளை அமைத்து உருவாக்குவதற்கு முதலமைச்சர் அதற்கான உத்தரவை அளித்திருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளால் உருவாக்கப்பட வேண்டிய அடிப்படை உள்கட்டமைப்பு உள்ளிட்ட வசதிகளை தொடர்ந்து அரசு தேவைக்கேற்ப எடுத்து வருகிறது. இந்த அடிப்படையில அரசு பெருநகரங்களுக்கு அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய நகர்ப்புற தன்மை கொண்ட விரைந்து நகரமாகி வரும் பகுதிகளில் நகரங்களுக்கு இடையான தரமான சாலைகள், பாதுகாக்கப்பட்ட குடிநீர், ஆற்றல் மிகு மின் விளக்குகள், பாதாள சாக்கடை போன்ற அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த தரும் நோக்கோடு விரைவாக நகரமாகி வரும் பகுதிகளை அவ்வப்போது மாநகராட்சியாக தரம் உயர்த்திட்டு வராங்க. அந்த வகையில கடந்த 3 ஆண்டுகளில் 28 புதிய நகராட்சிகள் மற்றும் தாம்பரம், காஞ்சிபுரம், கடலூர், கும்பகோணம், கரூர், சிவகாசி ஆகிய 6 மாநகராட்சிகள் புதிதாக உருவாக்கப்பட்டிருந்தது. தரம் உயர்த்தப்பட்ட இந்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பல்வேறு திட்டங்களுக்கு போதுமான நிதியை ஒதுக்கீடு செய்து மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் ஏற்பாடு செய்வதற்காக அரசு மேற்கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில புதுக்கோட்டை நகராட்சி மற்றும் 11 ஊராட்சிகளை ஒன்றிணைத்து புதுக்கோட்டை மாநகராட்சி எனவும், திருவண்ணாமலை நகராட்சி மற்றும் 18 ஊராட்சிகளை ஒன்றிணைத்து அண்ணாமலையில் உள்ள பகுதிகள் ஆகியவற்றை ஒன்றிணைத்து திருவண்ணாமலை மாநகராட்சி எனவும், நாமக்கல் நகராட்சி மற்றும் 12 ஊராட்சிகளை ஒன்றிணைத்து நாமக்கல் மாநகராட்சி என்றும், காரைக்குடி நகராட்சி மற்றும் 2 பேரூராட்சிகள், 5 ஊராட்சிகளை ஒன்றிணைத்து காரைக்குடி மாநகராட்சி என மொத்தம் 4 புதிய மாநகராட்சிகளை உருவாக்குவது தொடர்பாக உத்தேச முடிவை அரசு இன்றைக்கு அறிவுறுத்திருக்கிறது. இதன் மூலம் புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி ஆகிய நகராட்சிகள் மற்றும் அதன் அருகாமல் இருக்கக்கூடிய உள்ளாட்சி பகுதிகள், சாலைகள், பாதாள சாக்கடைகள், மழைநீர் வடிகால் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேலும் சிறப்பாக ஏற்படுத்தவும், இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பல்வேறு தேவைகளுக்காக வந்து செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கும், வணிக நிறுவனங்கள், தொழில்துறையினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் பயணிக்கக்கூடிய வகையில இந்த புதிய அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்கள் விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.